இந்த கட்டளையில் நாங்கள் 2 அட்டவணைகளை நாங்கள் இணைக்கப் போகின்றோம். இதற்காக வேண்டி இன ஜாயின் கட்டளையினை நாங்கள் இணைப்பதற்காக வேண்டி இங்கு 2 அட்டவணைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மார்க்ஸ் அட்டவணையை நாங்கள் எடுக்கலாம். முதலாவது அட்டவணை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மார்க்ஸ் அட்டவணை நாங்கள் எடுக்கலாம். மார்க்ஸ் அட்டவணை உங்களுக்கு தெரியும், இவ்வளவு புள்ளிகளும் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது மார்க்ஸ் அட்டவணை. அதுபோல எங்களுக்கு 2வது அட்டவணை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஸ்டூடெண்ட் அட்டவணை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டூடெண்ட் அட்டவணையில் மாணவர்கள் தொடர்பான விவரம் வைக்கப்படுது. என்ன விவரம்? மாணவர்களது எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கின்றது, மாணவர்களது நேம் இருக்கின்றது, மாணவர்களது அட்ரஸ், மாணவர்களது டெலிபோன் நம்பர் போன்ற விவரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல மார்க் ஷீட் அட்டவணையில் இண்டெக்ஸ் நம்பர், நேம், கிளாஸ், அக்கவுண்ட்ஸ், பிசினஸ் ஸ்டடிஸ், ஐசிடி, தமிழ் போன்ற பாட புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த 2 அட்டவணைகளையும் இணைப்பதினூடாக எங்களது வினவல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப நாங்கள் எங்களோட முதலாவது வினவலுக்கு நாங்கள் வருகின்றோம். இப்ப நாங்கள் இதற்காக வேண்டி 2 அட்டவணைகள் பயன்படுத்துவோம். இதுல நாங்க இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட் அட்டவணையில் முதன்மை சாவியாக இருக்கும். அதே நேரம் எங்களுடைய மார்க்ஸ் அட்டவணையினுடைய முதன்மை சாவியாக இண்டெக்ஸ் நம்பரும் பொருங்கியாகவும் எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். இப்ப நாங்க ஒரு வினவலை செய்ய போறோம். என்ன வினவல்னு கேட்டா, இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கணும் ஸ்கூலால. அப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூலால வைக்க போக்குள்ள ஐசிடி பாடத்தில 50க்கு குறைவான புள்ளிகளை எடுத்த மாணவர்கள் அருவாரா இல்ல இருக்கக்கூடிய அகமட் வாரார், அதுபோல இந்த அர்ஷாத் வாரார். இந்த 50க்கு குறைவான புள்ளிகளை எடுத்த மாணவர்கள்ல எங்களுக்கு பெயர் வேணும், அவங்களோட வகுப்பு வேணும், அவங்களோட அட்ரஸ் வேணும், டெலிபோன் நம்பர் வேணும். எங்களுக்கு ஐசிடி பாடத்துல 50க்கு குறைவான புள்ளிகளை எடுத்த மாணவர்கள்ல பெயர், வகுப்பு, அவங்களோட அட்ரஸ், டெலிபோன் நம்பர். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அவனுடைய கடிதம் அனுப்ப எங்களுக்கு அட்ரஸ், பாப்பாமாருக்கு கோல் எடுக்க டெலிபோன் நம்பர் வேணும். அந்த மாணவர்கள நேமும் எங்களுக்கு கிளாஸும் வேணும். இப்ப நேம் வந்துட்டு எங்களுக்கு மார்க் ஷீட் அட்டவணையில இருக்குது. அதே நேரம் நேம் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டூடெண்ட் அட்டவணையிலையும் எங்களுக்கு இருக்கிறா. அவ 2 அட்டவணையிலையும் நேம் இருக்குது. எங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு எதுல இருக்குது? மார்க் ஷீட்ல இருக்குது. ஸ்டூடெண்ட் அட்டவணையில என்ன இருக்குது? நேமும் டெலிபோன் நம்பரும் எங்களுக்கு இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 2 அட்டவணைகளில் இருந்து தரவுகளை பெறணும்ன்றபடியால நாங்க இவ்விடத்துக்கு என்ன செய்ய போறோம் கேட்டா 2 அட்டவணையும் இணைக்கணும். இப்ப நான் செலக்ட் கட்டளை நான் கொடுக்கேன். செலக்ட். இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மாணவன் நேம் வேணும். இப்ப நேம் வந்து 2 இடத்துல இருக்குதா? மார்க் ஷீட்லயும் இருக்குது, ஸ்டூடெண்ட்லயும் இருக்குது. அப்ப நான் என்ன செய்ய போறோம்? ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய நேம் எடுக்க போறோம். ஸ்டூடெண்ட் டாட் நேம். இப்ப நாம ஏன் ஸ்டூடெண்ட் டாட் நேம் கொடுத்தோம்னு சொன்னா, மார்க் ஷீட்லயும் நேம் வருது, ஸ்டூடெண்ட்லயும் நேம் வருது. இப்ப நாம எது செல்லாட்டி எங்கட எஸ்கியூஎல் குழம்பிடும். அப்ப நாங்க சொல்லணும், நீங்க ஸ்டூடெண்ட்ல இருக்கிற நேம் எடுங்கன்னு சொல்லணும். அல்லது நாங்க சொல்லலாம் மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நேம் எடுங்கன்னு சொல்லணும். அப்ப 2 அட்டவணையில நேம் இருக்கிறபடியால எந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய நேம் எடுக்கணும்னு சொல்லணும். அப்ப எங்களுக்கு வேணும், அடுத்து எங்களுக்கு வேணும் அந்த மாணவனது நேம், வகுப்பு வேணும்ல, கிளாஸ். கிளாஸ் வந்துட்டு ஒன்றுல எந்த ஒன்றுல எங்களுக்கு மார்க் ஷீட்ல கிளாஸ் இருக்குது. அப்ப கிளாஸ் அட்ரஸ் எதுல இருக்குது? அட்ரஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ல இருக்குது. அப்ப நான் அட்ரஸ் கொடுக்கேன். அட்ரஸ் கொடுக்கேன். எங்களுக்கு ADDRESS அவன் டெலிபோன் நம்பர் வேணும்ல. டெலிபோன் நம்பருக்கு நாங்க என்ன கொடுத்திருக்கோம்? TP நம்பர் கொடுத்திருக்கோம். TP அண்டர்ஸ்கோர் நம்பர் கொடுத்திருக்கோம்ல. இப்ப ஃப்ரம் என்னத்திலிருந்து? அப்ப நம்ம டேபிள் கொடுக்கும். அப்ப நான் கொடுக்கேன் ஸ்டூடெண்ட்ல இருந்து. ஸ்டூடெண்ட் அதுல முதன்மை சாவி. அப்ப நான் ஜாயின் இணைங்க ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டோட எதை ஜாயின் பண்ணுங்க? ஜாயின் எதை? ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஜாயின். எதோட ஜாயின் பண்ணணும்? நாங்க எங்களுடைய மார்க் ஷீட் அட்டவணையுடன் ஜாயின் பண்ணணும். இப்ப நாங்க ஜாயின் பண்றோம். அடுத்த நாங்க கொடுக்கணும் எதை அடிப்படையாக கொண்டு நாங்க ஜாயின் பண்ணணும்? நாங்க ஜாயின் பண்ணணும் எதுன்னு சொன்னா எங்களுடைய பொதுவான பண்புகள், 2 அட்டவணையிலும் இருக்கக்கூடிய பொதுவான பண்புகளினை அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்யணும்? ஜாயின் நாங்க பண்ணணும். இப்ப நாங்க அடுத்தது என்ன சொல்லணும்னு கேட்டா, எதன் அடிப்படையில் ஜாயின் பண்றன்னு நாங்க சொல்லணும். ஆன்
அந்த 2 அட்டவணைகளிலும் பொதுவான புலம். அப்ப நான் இவரை நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போறேன். ஆன் இப்ப நாங்க கொடுக்கோம் ஸ்டூடெண்ட் அட்டவணையின் எங்களுக்கு கொடுக்கம் என்ன? முதன்மை சாவி ஸ்டூடெண்ட் டாட் இண்டெக்ஸ் நம்பர். ஸ்டூடெண்ட் அட்டவணையின் இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு சமன் நாங்க கொடுக்கோம் மார்க் ஷீட் அட்டவணையின் என்னையா இண்டெக்ஸ் நம்பர். அவ நாங்க எதன் அடிப்படையில கொடுத்திருக்கோம்? எங்களுக்கு வேணும் ஐசிடி பாடத்துல 50க்கு குறைவாக எடுத்த மாணவர்களின் பேரும் வகுப்பும் முகவரியும் டெலிபோன் நம்பரும் எங்களுக்கு வேணும். ஏன் பேரண்ட் மிஸ்டேக் வேணும். அப்ப நாங்க எப்படி ஜாயின் பண்றோம்? அப்ப என்ன வேணும்ங்கிறத நாங்க இவ்விடத்தை கொடுத்தோம். இப்ப நாங்க 2 டேபிளை இணைக்கணும் இல்லையா? அப்ப என்ன டேபிள்? ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன் a joint மார்க் ஷீட். அப்ப நாங்க ஃப்ரம் ஸ்டூடெண்டுடன் நாங்க இணைக்க இன ஜாயின் பண்றோம். எதை? மார்க் ஷீட். எதன் அடிப்படையில் நாங்க இணைக்கம்? அந்த 2 அட்டவணைகளையும் இருக்கக்கூடிய பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு. அப்ப இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட் அட்டவணையுடைய முதன்மை சாவி. இந்த இண்டெக்ஸ் நம்பர் மார்க் ஷீட் அட்டவணையுடைய என்னவாக இருக்கும்? எங்களுக்கு முதன்மை சாவி வெளிச்சாவியாக இருக்கும். அப்ப இணைச்சிட்டு நாங்க என்ன எடுக்கணும்? நாங்க கொடுக்கோம் ஐசிடி லெஸ் தேன் ஈக்குவல் லெஸ் தேன் 50ஆக இருக்கும். ஐசிடி வந்துட்டு 50க்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள்ல எங்களுக்கு நேமையும் கிளாஸையும் அட்ரஸையும் டெலிபோன் நம்பரையும் என்ன செய்யணும்? எங்களுக்கு தரணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இவரை எக்ஸிக்யூட் பண்றோம். அவ எக்ஸிக்யூட் பண்ணின உடனே எங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுது? அகமட் டுவலேக்கும் ஜப்னா உண்டு டெலிபோன் நம்பர் அவருக்கு இல்ல. அர்ஷாத் டுவலே ஆர்ட்ஸ் எங்களுக்கு இந்த ஊர் எங்களுக்கு இந்த டெலிபோன் நம்பர் எங்களுக்கு வரும். அப்ப இவரை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இவரை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். சரியா? எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வருது. அப்ப 2 டேபிள்களை நாங்க இணைக்கின்ற பொழுது இவ்விடத்தைக்கு என்ன முக்கியமான விடயத்தை பார்க்கலாம்? எங்களுக்கு என்ன பண்புகள் எங்களுக்கு வேணும் என்று சொல்றோம். எந்த 2 டேபிளை இணைக்கணும்ங்கிறத சொல்றோம். அப்ப ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன் a joint மார்க் ஷீட் ஆன் எதன் அடிப்படையில இணைக்கும்? 2 அட்டவணைகளும் பொதுவான புலத்தை ஏதாவது நிபந்தனைகள் எங்களுக்கு இருந்தா அதையும் நாங்க என்ன செய்யறோம்? நாங்க எடுக்கும். இப்ப பிரின்சிபல் சொல்றார், அந்த 12A வகுப்பு மாணவர்களது இண்டெக்ஸ் நம்பர் வேணும், நேம் வேணும், அவனுகள்ல அட்ரஸ் வேணும், டெலிபோன் நம்பர் வேணும். ஆரையா? 12A மாணவர்கள்ல இண்டெக்ஸ் நம்பர் வேணும், அவங்களோட நேம் வேணும், அவனுகள்ல அட்ரஸ் வேணும், டெலிபோன் நம்பர் வேணும். ஏன்? பேரண்ட்ஸ் மீட்டிங்கு எல்லாருக்கும் நாங்க என்ன செய்யணும்? இன்விடேஷன் கொடுக்கணும். யாருக்கு? 12A. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க வினவலை நாங்க கொடுக்க போறோம். அவ நான் இவரை Ctrl+C கொடுத்து என்ன செய்யறேன்? Ctrl+V கொடுக்க. அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? இங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம் வேணும். அப்ப அதுக்கு முதல்ல எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் வேணும். இண்டெக்ஸ் நம்பர் 2 டேபிள்லயும் இருக்கு. என்ன 2 டேபிள்? மார்க் ஷீட் டேபிள்லயும் இருக்குது, ஸ்டூடெண்ட் டேபிள்லயும் இருக்குது. இருந்தா எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும் டேபிள்ல பேரோட தான் நாங்க சொல்றோம். அப்ப நாங்க சொல்றோம் என்னையா? ஸ்டூடெண்ட் டாட் இண்டெக்ஸ் நம்பர். ஸ்டூடெண்ட் டாட் இண்டெக்ஸ் நம்பர் 2 டேபிள்லயும் இருக்கே. அப்ப ஸ்டூடெண்ட் டாட் இண்டெக்ஸ் நம்பர் கொமா ஸ்டூடெண்ட் டாட் நேம் கிளாஸ் அட்ரஸ் டெலிபோன் நம்பர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன் a join. அப்ப நாங்க ஃப்ரம் என்ன செய்யறோம்? நாங்க ஜாயின் பண்றோம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன் a join மார்க் ஷீட்டுடன் ஜாயின் பண்றோம். எதன் அடிப்படையில? ஸ்டூடெண்ட் டாட் இண்டெக்ஸ் நம்பர் மார்க் ஷீட் டாட் இண்டெக்ஸ் நம்பர் வேர் இவடத்தை அடுத்த நிபந்தனை கொடுக்க என்ன? கிளாஸ் ஈக்குவல் வித்தின் இன்வெர்டட் கொமா நாங்க என்ன கொடுக்கோம்? 12A நாங்க கொடுக்கோம். அப்ப 12A இருக்கக்கூடிய மாணவர்களை நாங்க என்ன செய்யறோம்? இதுல இருந்து எடுக்கும். அப்ப அந்த மாணவர் இண்டெக்ஸ் நம்பரையும் நேமையும் எங்களுக்கு கிளாஸ் தேவையில்ல. எனக்கு அவன் அட்ரஸையும் டெலிபோன் நம்பரும் என்ன செய்யும்? எங்களுக்கு வரும். அப்ப நான் இவர் என்ன செய்யறேன்? எக்ஸிக்யூட் பண்ண அன்னவுன் கால்ஸ்ல எங்களுக்கு என்ன வரணும்? இவரு கிளாஸ் எங்களுக்கு வரணும். இப்ப நான் இவர் என்ன செய்யறேன்? எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அவுட்புட் எங்களுக்கு இந்த 3 வருதுல. அப்ப அந்த 3 பேரும் எந்த 12A செக் பண்ணணும்டா மார்க் ஷீட்டுக்கு வரான். மார்க் ஷீட்டை நிசார் அகமட் 12A ஹஸ்னத். அப்ப நாங்க ஸ்டூடெண்ட் எங்களோட வினவலுக்கு வரோம். கோரிக்கு வந்து வேற நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு சொன்னா
எங்களுக்கு ஹஸ்ரத் அகமது நிசார் அந்த 3 எங்களுக்கு வருது. அங்க இண்டெக்ஸ் நம்பர், நேம், அட்ரஸ், டெலிபோன் இவ்வளவு எங்களுக்கு வருது. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இன ஜாயின் மார்க் ஷீட்டை முன்னுக்கும் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் பின்னாலே கொடுக்கப்பா என்ன நடக்குது. ரைட், ஃப்ரம் மார்க் ஷீட் இவரை நான் என்ன செய்யறேன், எக்ஸ் பண்ணி Ctrl V கொடுத்து இவர் என்ன செய்யறார், எக்ஸிக்யூட் பண்ணும். நிசார் அகமது ஹஸ்ரத் இவ நாங்க எக்ஸிக்யூட் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு அதே டீட்டா எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ரைட், இப்ப நாங்க அதே மாதிரி இவரை என்ன செய்யறோம், இடத்தை மாத்துறோம். Ctrl X இவடத்துக்கு Ctrl V கொடுக்கும். இவ்வளவு பேரை நாங்க கட் பண்ணி நாங்க இவடத்தை கொடுக்குங்களா, கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எங்களுக்கு நோ சேஞ்சஸ். ரைட், அப்ப நாங்க இவடத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எவ்வாறு 2 டேபிள்களை இணைக்கிறது நாங்க பார்த்தோம். இதுல இன்னமொரு விடயத்தையும் நீங்க உங்களோட மனதில் நிறுத்திக் கொள்ளணும். என்று கேட்டா, இந்த டேபிள்களை இணைக்கின்ற பொழுது எங்களுக்கு 2 முறைகளை இணைக்கப்படும். ஒரு முறை இன ஜாயிண்டை பயன்படுத்தி நாம வினவலை பார்க்கின்ற பொழுது 2 முறை இங்க பயன்படுத்தப்படும். அந்த 2 முறையும் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன், 2வது முறையை நான் காட்டப்போறேன். அப்ப இன்னரிக்கக்கூடிய பயிற்சி செய்வதற்காக வேண்டி நான் 2வது முறை என்ன செய்ய போறேன் உங்களுக்கு கற்பிக்க போறேன். சரியா, அப்ப 2 டேபிளை இணைக்கிறதுக்கு எங்களுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று இன ஜாயின் கட்டளையை பயன்படுத்து, 2வது இன ஜாயின்ட பயன்படுத்தாத முறை ஒன்று இருக்குது, அதை நாங்க கற்பிக்க போறோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னரிக்கக்கூடிய எல்லாம் எங்களுக்கு வரும். என்ன, செலக்ட் எங்களுக்கு வரும். அப்ப நான் Ctrl C கொடுத்து இவரை கொடுக்கிறேன். அப்ப எங்களுக்கு என்ன வேணும், செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், அட், டெலிபோன் நம்பர். அதே விஷயம் ஐசிடி பாடத்துல 50க்கு குறைவான புள்ளிகளை எடுத்த மாணவர்கள். இப்ப என்ன செய்யறேன், ஃப்ரம் கொடுக்க. ஃப்ரம் என்னென்ன டேபிள் எங்களுக்கு, ஸ்டூடெண்ட் டேபிள் வருது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் வருது, கொமா அடுத்த டேபிள் என்ன, மார்க் ஷீட். அப்ப எங்களுக்கு அடுத்த டேபிள் மார்க் ஷீட் வருது, மார்க் ஷீட் டேபிள் வருது. அப்ப 2 டேபிளை நாங்க கொடுத்தோம். அப்ப அவ்வளவு ஸ்டூடெண்ட் நேம், ஏன் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தேன், ஸ்டூடெண்ட் அட்டவணையிலையும் வருது, மார்க் ஷீட் அட்டவணையிலையும் பாரப்படியால ஸ்டூடெண்ட் நேம் என்ற கொடுத்தோம். சரியா, அடுத்த நாங்க பார்க்க போனோம் என்னன்னு கேட்டா, இதுல கிளாஸ், அட்ரஸ், டெலிபோன் நம்பர் வந்துட்டு இதுல டேபிள் என்ன, ஸ்டூடெண்ட் டேபிளையும் மார்க் ஷீட் டேபிளையும் இருந்துதான் நாங்க இதை எடுக்க போறோம். அப்ப நெக்ஸ்ட் லைன், அடுத்தது இன ஜாயின்டும் வராது, ஓனும் வராது, வேர் கிளவுஸ் வரும். அப்ப நாங்க எவ்வளத்திலிருந்து எடுக்க போறோம்னு சொன்னால், எந்த இடத்துல ஸ்டூடெண்டினது இண்டெக்ஸ் நம்பரும் ஸ்டூடெண்டினது இண்டெக்ஸ் நம்பரும் எண்ட் சமன் மார்க் ஷீட்டினது இண்டெக்ஸ் நம்பரும் ஸ்டூடெண்டினது இண்டெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கி மார்க் ஷீட்டினது இண்டெக்ஸ் நம்பரும் எண்ட் எண்ட் நிபந்தனை கொடுக்கும். என்ன, ஐசிடி லெஸ் தேன் 50 செமிகோலன். பாருங்க, அப்போ இப்ப இன ஜாயிண்ட் இல்லை, இப்ப இடத்துக்கு இன ஜாயிண்ட் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன வருது, செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், அட்ரஸ். வளமையான விஷயம், டெலிபோன் நம்பர். என்ன 2 டேபிளை முனைக்க போறோம், ஸ்டூடெண்டையும் மார்க்ஸையும் முனைக்க போறோம். இப்ப அதுல ஒரு நிபந்தனை வருது, where index number equal mark sheet dot index number. ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் நம்பரும் மார்க் ஷீட் இண்டெக்ஸ் நம்பரும் எங்க சமனாக இருக்கிறதோ அந்த இடத்துல அதே நேரம் ஐசிடி 50க்கு குறைவாக இருந்தா அவர மேற்தரப்பட்ட விவரங்கள் எங்களுக்கு தாங்க. இப்ப நாங்க கொடுத்தோம்டா அந்த விவரம் எங்களுக்கு என்ன கிடைக்கும். அடுத்த உதாரணத்தை நாங்க 2வது முறைக்கு மாத்த போறோம். என்னது, இதுல எங்களுக்கு என்ன தரப்பட்டுச்சுன்னா, இதுல எங்களுக்கு தரப்பட்ட விடயம் 12 ஏகோம் வகுப்பை சேர்ந்த மாணவர்களின் 12 ஏகோம் வகுப்பை சேர்ந்த மாணவர்களின் இண்டெக்ஸ் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அதுபோல அட்ரஸ், டெலிபோன் நம்பரும் நாங்க புறப்படுறோம் இல்லையா. அப்ப நீங்க என்ன செய்ய போறோம், இவருக்கு நாங்க எழுதுறோம். இன்னரிக்கக்கூடிய அவ்வளவும் என்ன செய்யும் எங்களுக்கு வரப்போ, இவ்வளவும் எங்களுக்கு வரப்போ. Ctrl C, Ctrl V. அப்ப நாங்க இவடத்தை கொடுக்கோம், இன்னரிக்கிற அவ்வளவும் வரும். மார்க் ஷீட் எங்களுக்கு இன ஜாயின் வராது. சரியா, இன ஜாயின் வராது. இப்ப இவடத்துக்கு நாங்க இன்னொரு விடயத்தை இட்டாக்குறோம். என்ன, இவடத்துக்கு நான் இட்டாக்குறேன், மார்க் ஷீட் இடத்துல எம் கொடுக்கன், கொமா ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் நம்பருக்கு நான் என்ன கொடுக்கேன், எஸ் டாட் இண்டெக்ஸ் நம்பர். என்னுடைய அர்த்தம்,
ஸ்டூடெண்ட் என்று வருகின்ற இடத்தை எஸ் கொடுக்கலாம், மார்க் ஷீட்டின் இடத்துல எம் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய இடத்துல எஸ் கொடுக்கலாம், மார்க் ஷீட்டின் இடத்துல என்ன கொடுக்கலாம், நான் எம் கொடுக்கலாம். இப்ப நான் கொடுக்க ஆன் எங்களுக்கு வராதுல, அப்ப எங்களுக்கு வேர் கிளவுஸ் இங்காம் வரும். வேர் இப்ப நான் மார்க் ஷீட் டாட் மார்க் ஷீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கொடுக்க போறேன், எம் டாட் இண்டெக்ஸ் நம்பர். அர்த்தம் அந்த எம்ங்கிறது எதை பிரதியீடு செய்யும், எங்களுக்கு மார்க் ஷீட்டை பிரதியீடு செய்யும். எஸ் டாட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்க எதை பிரதியீடு செய்யும், எங்களுக்கு ஸ்டூடெண்டை என்ன செய்யும் என்று கேட்டால் எங்களுக்கு பிரதியீடு செய்யும். இப்ப இவ்விடத்துக்கு என்ன கொடுக்கும், வேர் கிளவுஸ் கொடுக்கும். சரியா? அப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம், செலக்ட் எஸ் டாட் இண்டெக்ஸ் நம்பர், ஸ்டூடெண்ட் டாட் நேம், அட்ரஸ், டெலிபோன் நம்பர். ஃப்ரம் மார்க் ஷீட் எம், ஸ்டூடெண்ட் எஸ், where m dot index number equal s dot index number n class 12a. அப்ப இதுல மார்க் ஷீட் என்னென்ன டேபிளோ அதை கொடுக்கேன், இதுல ஸ்டூடெண்ட் நாங்க கொடுக்கோம், இதுல m dot index number equal s dot index number n class equal 12a நேம் நாங்க கொடுக்கோம், எக்ஸிக்யூட் பண்றோம். இப்ப எங்களுக்கு என்ன வருது, அந்த பெறுமதி எங்களுக்கு வருது. ரைட். அப்ப நாங்க இது 2வது முறையை நீங்க என்ன செய்யலாம், அதுல நோட் பண்ணி கொள்ளலாம்.